ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். மாம்பழ ஜூஸை இது போல் ரெடி பண்ணுங்கள். டேஸ்ட் அடித்தூளாக இருக்கும். 2 நிமிஷத்தில் சட்டனி ஹீட் இல்லாத மாம்பழ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாம்பழ ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை தோலோடு சேர்க்க வேண்டாம், கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாம். நான் மாம்பழத்தோட சைடு ஊரங்களை மட்டும்தான் ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த ஜூஸ் ரொம்பவே திக்காக கெட்டியாக இருக்கும். நீங்கள் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்தாலுமே இந்த ஜூஸ் கெட்டியாக தான் இருக்கும். ஆடில் ஷோ பண்ணுற மாதிரி நம்மளும் இன்றைக்கி மாம்பழத்தை கட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் எப்படி வருதுன்னு லைவாக பார்த்துடலாம். மாம்பழத்தை தோலோடு கட் பண்ணுறதை விட இது போல் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் இப்படி கட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. மாம்பழம் ரொம்ப பழுத்திருக்கிறதுனால நம்ம சீவல் வச்சு மாம்பழத்தோட தோலை சீவி எடுக்க முடியாது. பாருங்கள், ஆடில் காட்டுற போலவே நமக்கும் மாம்பழம் வந்திருக்கு. எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கட் பண்ண பல்ப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தோல் சேர்க்க வேண்டாம். ஜூஸ் திக்காக வர்றதுக்காகவும் ஹீட் குறையிறதுக்காகவும் நம்ம இது கூட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்க்கும்போது மாம்பழத்தோட ஹீட் ரொம்பவே கம்மியாகும். கூடவே ஜூஸ் ரொம்பவே திக்காக வரும். ஒரு முறை மாம்பழ ஜூஸை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஒரு மாம்பழத்தில் 5லேருந்து 6 பேர் வரைக்கும் ஜூஸ் குடிக்க முடியும். நீங்கள் பெரிய சைஸ் வாழைப்பழமாக எடுக்கிறீங்கன்னா ஒரே வாழைப்பழம் போதும். ஒரு மாம்பழத்துக்கு 2 சின்ன சைஸ் வாழைப்பழம் கரெக்டான அளவு. மாம்பழம் வாழைப்பழத்தோடவே 1 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான தேன் சேர்த்துக்கலாம். தேனுமே ஹீட்டை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாம்பழம் வாழைப்பழம் 2த்துலேயுமே ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 1/4 கப் அளவு சர்க்கரை. ஸ்பூனில் சொல்லணும்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஜூஸை இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி இந்த ஜூஸ்க்கு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்தும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே 5 பேர் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு. இந்த ஜூஸை ஃபில்டர் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே குடிக்கலாம். பாருங்கள், ஜூஸ் பார்க்கவே அட்டகாசமாக வந்திருக்கு. டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கட் பண்ண நட்ஸை இது மேலே தூவிடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதே போல் உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜூஸ் 2 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஜூஸோட டேஸ்ட்டுக்கு குறை வைக்கக்கூடாதுன்னு கூடவே 1 ஸ்பூன் அளவு தேன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜூஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.